அனைவருக்கும் வணக்கம். 1,00,00,000 பனை விதைகள் நடும் நெடும்பணியில உங்கள இணைச்சுக்கிட்டது ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்க எல்லாரோட பங்களிப்பில கிட்டத்தட்ட 63,000 பேருக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால தான், இந்த பனை விதை நடும் நெடும்பணியில நம்ம கிட்டத்தட்ட 70,00,000க்கு கிட்டத்தட்ட விதைகள வந்து இப்ப வரைக்கும் உதவி செஞ்சிருக்கோம். இன்னும் 30,00,000 விதைகள நடவு செய்றதற்கான பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இதில பங்கேற்ற ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு சான்றிதழ் வழங்கணுன்றத முடிவு பண்ணி, தமிழக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் அமைச்சர் மாண்புமிகு வி. மெய்யநாதன் அவர்களால கையொப்பமிடப்பட்ட சான்றிதழ் இன்னைக்கு உங்களுக்கு வருது. இது ஒரு வெரிஃபை பண்ணப்பட்ட அத்தன்டிக் சான்றிதழ். இதை வேற யாராலும் மிஸ்யூஸ் பண்ண முடியாத சான்றிதழ். இது எப்படி பெறுறது அப்படின்றத பார்ப்போம். நீங்க 1,00,00,000 பனை விதை நடும் நெடும்பணியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, 2 விஷயம் பண்ணணும். முதல் விஷயம் உதவி டாட் ஆப் இந்த வெப்சைட்குள்ள போங்க. udhavi.app அப்படின்னு இந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா தகவல்கள் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இஃப் யூ ஹாவ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு உதவி ஆப் இயர்லியர் ப்ளீஸ் அன்இன்ஸ்டால் அண்ட் தென் ரீஇன்ஸ்டால் த வெர்ஷன் ஆஃப் தி ஆப் லிஸ்டட் பிலோ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த உதவி ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா முதல்ல அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதற்கப்புறமா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, யார் யாரெல்லாம் வாலண்டியராக சேர்றதற்கு வில்லிங்காக இருக்குன்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள், நான் ஆல்ரெடி உதவி அப்படின்ற இந்த ஆப்பை வச்சுருக்கேன். இதை நான் கிளிக் பண்ணி ஆப் இன்ஃபோவில் போய் அன்இன்ஸ்டால் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஏற்கனவே இருக்கிற ஆப்பை நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என்கிட்ட இப்போ இந்த உதவின்ற ஆப்பு இல்லை. ஸோ முதல்ல நான் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ 2 கேட்டகரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, முதல் கேட்டகரி நான் ஆல்ரெடி ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தேன். அதாவது சர்டிஃபிகேட் பெறுறதுக்காக, சான்றிதழ் பெறுறதுக்கான ஃபார்ம். இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா? இதுவும் இங்கே இருக்குது. இதை நான் ஃபில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மட்டும்தான் நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்ம் இந்த இடத்துல இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் பெறுறதுக்கான முதல் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் இந்த உதவி ஆப் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதுன்னு இருக்கும். அடுத்து 2வது வந்து நீங்கள் வந்து வாலண்டியராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் வாலண்டியர் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட பேர், சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் வரணுமோ அந்த பேர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ஜெண்டர், வாட்ஸ்அப் நம்பர், எந்த பின்கோடில் சர்வீஸ் பண்ணீங்களோ அந்த பின், அதாவது உங்களோட வீட்டோட பின்கோட் எதுவோ அது, அப்புறம் நீங்கள் என்ன டைப் ஆஃப் குரூப், அதாவது காலேஜா, ஸ்டூடெண்ட்ஸா, என்ஜிஓவா அப்படின்ற டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட காலேஜோ, ஸ்கூலோ அல்லது என்ஜிஓ ஆர்கனைசேஷனோ அல்லது இண்டிவிஜுவல் வாலண்டியரோ அந்த டீட்டெயில்ஸ் போட்டுட்டு, எந்த டிஸ்ட்ரிக்டில் விதை வந்து விதைச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ, நீங்கள் விதையை விதைக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவோ அல்லது உங்கள் குரூப் மெம்பர்ஸோட ஃபோட்டோவோ, அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்கோம். அது ஒரு 100 கேபிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கூகுள்லேயே போய் இமேஜ் கன்வெர்ட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் சைஸ் கன்வெர்ட்டர் டு 100 கேபி அப்படின்னு போட்டிங்கன்னா வெப்சைட் வரும். இதில் இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ போடணுமோ அந்த ஃபோட்டோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஆகி டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி அந்த சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணுற அந்த ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இங்கே ஆட் ஃபைலில் கொடுத்து இடத்துல அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து அதோட மேப் லொக்கேஷன், கூகுளில் போய் நீங்கள் ஒரு இடத்துல விதை வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெரினா பீச் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து மெரினா பீச் அப்படின்னு கூகுளில் இப்போ நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளாக நான் இங்கே பாருங்கள், மெரினா பீச் கண்ணகி ஸ்டாச், இங்கே தான் நான் வந்து விதைச்சேன். அதோட லொக்கேஷன் இப்போ கீழே இங்கே காட்டுது பாருங்கள். இதை இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மேப் ஓப்பன் ஆகும். அப்போ எந்த இடத்துல நான் விதை வச்சேன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியும். நான் எக்ஸாக்டாக வச்சது இந்த இடம் அப்படின்னா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடம் வருது இல்லையா? இங்கே அதோட லொக்கேஷன் இருக்குது, மெரினா பீச்சு. அதுக்கப்புறம் இதோட லேட்டிடியூட் லாட்டிடியூட் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு கோஆர்டினேட்ஸ் காப்பின்னு சொல்லுவாங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா? அந்த கூகுள் ஃபார்முக்கு நீங்கள் போயிடணும். போயிட்டு இங்கே நீங்கள் அதோட லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் மெரினா பீச்னா மெரினா பீச் அந்த லொக்கேஷன், மேப் லொக்கேஷன் போட்டுட்டு இந்த லேட்டிடியூடில் இப்போ பாருங்கள், இப்போ கேட்குறாங்க இந்த லேட்டிடியூடில் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா
இந்த 132 பாயிண்ட் என்னவோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் இந்த இடத்துல கொடுக்கணும். அப்படி நான் கொடுத்தா மட்டும்தான் என்னால் அந்த விஷயத்தை வந்து இது பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள், இந்த ஃபார்மில் நான் இந்த டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணுறேன், மெயில் போடுறேன், நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறேன். அடுத்து இங்கே லேட்டிடியூட் லாங்கிடியூட் போடுறேன், இங்கே மெரினா பீச் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து இங்கே லேட்டிடியூடில் இதை காப்பி பண்ணி போடுறேன். இதில் முதல்ல இருக்க இது மட்டும்தான் இங்கே தேவைப்படுது, ரெண்டாவது இருக்கிறது தேவைப்படல. அப்போ இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிற அந்த லைனை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இது ரெண்டும் கொடுத்ததுக்கப்புறமா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ரிசீவ் கம்யூனிகேஷன், ஃபர்தராக ஏதாவது வேணும்னா நம்ம இந்த இடத்துல எஸ் நோ கொடுத்துக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துட்டு நம்மளோட ஃபீட்பேக் என்னவோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இப்படி சப்மிட் பண்ணவங்க எல்லாரும் தான் 2 டேஸோ அல்லது 3 டேஸ் கழித்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அல்லது 3 நாள் கழித்து நீங்களே இந்த udavi.app போயிடணும். ஆல்ரெடி இந்த சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணவங்க டைரெக்டாக போயிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல udavi.app அப்படின்றது இங்கே இல்லையா, அன்இன்ஸ்டால் இருந்ததுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் காட்டுற மெத்தட் படி டவுன்லோட் உதவி ஆப்னு இருக்கு இல்லையா, அதில் இங்கே பண்ணோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆப் டவுன்லோட் பண்ணுறதுனா இங்கே, ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னா இங்கே, இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் டவுன்லோட் உதவி ஆப் அப்படின்னு நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட ஃபார்ம்குள்ளே போகும். இன்ஸ்டால் அப்படின்னு நான் கொடுக்குறேன், இது இன்ஸ்டால் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்து சர்டிஃபிகேட் ஃபார்மை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணவங்க எல்லாருமே இப்போ சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க இப்போ சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணிங்கன்னா இன்னொரு 3 நாள் கழித்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த உதவி ஆப் வந்து டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி முடித்த உடனே அதில் வந்து நம்மளோட மொபைல் நம்பர், ஓடிபி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கேட்கும். அதை நாம் கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணனா என் நம்பர் கேட்குது, என் நம்பர் போடுறேன், ஓடிபி போடுறேன். இப்போ இந்த ஓடிபி வந்து வெரிஃபை ஆகும். கூகுளிலேருந்து டேரெக்டாக ஓடிபி ஜென்ரேட் ஆகி வர்றதுனால ஜஸ்ட் ஒரு 10லேருந்து 15 செகண்ட் டிலே எடுத்துக்கும். அதுக்கப்புறமா அந்த ஓடிபி வரும். ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. ஓடிபி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷன் டூல் வச்சுருக்கேன், இங்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த நம்பர் ஓடிபி நம்பர் எடுத்து இந்த இடத்துல போட்டேன்னா நான் எங்கே விதை வச்சேனோ அதோட லொக்கேஷன், நான் கண்ணகி நகர் கிட்ட வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லொக்கேஷன் இங்கே காட்டுது பாருங்கள். இங்கே தான் நான் விதை வச்சுருக்கேன். நான் இங்கே ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கேன், செக்இனும் பண்ணியிருக்கேன். அடுத்து எனக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தனா சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் ஆகி ஜென்ரேட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட்டை நாம் யாரும் மேனுவலாக கொடுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி இந்த சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பாருங்கள், நான் விதை வச்சதோட ஃபோட்டோ ப்ளஸ் அதோட லொக்கேஷன், நான் என்ன அமைப்புகள் சார்ந்து பண்ணது, அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட மாண்புமிகு அமைச்சரோட கையொப்பமிட்ட ஒரு அழகான ஒரு சான்றிதழ், நம்ம ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கான சான்றிதழ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இல்லை என் ஃபோட்டோ எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இந்த இது ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என் ஃபோட்டோக்கு பதில் பனையோட ஃபோட்டோவை போட்டு இப்போதைக்கு ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்களா, வேணும்னா என் ஃபோட்டோவை போட்டும் நான் வச்சுக்கலாம். ஒரு சிலர் அந்த ஆப் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணவங்களுக்கு ஃபோட்டோ வரும். கூகுள் மூலயமா அந்த ஃபார்ம் மூலயமா ஃபில் பண்ணவங்களுக்கு ஃபோட்டோ வர்றது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும், அது வரைக்கும் பனை விதை தான் வரும். இப்போ நான் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்து அலோவ் கொடுத்து பண்ணிட்டேன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கேன் டு வெரிஃபைன்ற ஆப்ஷன். இப்போ யார் வேணாலும் இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பேரை மாற்றிக்கலாம். ஆனால் அப்படி மாற்றினாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். எப்போல்லாம் கேமராவை பயன்படுத்துகிறீங்களோ உங்கள் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் எடுத்து யார் கூடயாவது நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது வெரிஃபை ஆகும், அல்லது நீங்களே கேமரா வச்சு எடுத்திங்கனாலும் வெரிஃபை ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் ஸ்கேனிங்னு ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கேனிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் என் சர்டிஃபிகேட்டை நான் இப்போ ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட்டை நான் ஸ்கேன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஸ்கேன் பண்ணும்போது இந்த ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இந்த லிங்க்கை இப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் உதவி ஆப் கன்ஃபார்ம்ஸ் தட் ஹரிகிருஷ்ணன் என்னோட நம்பர் ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பார்ட்டிசிபேட்டட் ஆன் October 1st, 2023 அப்படின்னு வெரிஃபைடு பேட்சோட இந்த சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது இருந்ததுன்னா யாருமே போலியானவர்கள் யாரும் இதை எடுக்க முடியாது. உண்மையாக லொக்கேஷன் யார் கொடுத்துருக்கீங்களோ அது கவர்மெண்ட்டால் பார்க்கப்பட்டு செக் பண்ணப்பட்டு அவர்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஃபோட்டோ ப்ராப்பராக கொடுத்தவங்க மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும். இதை உங்களோட நண்பர்கள், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும் அனுப்புங்க. அண்ட் பனை விதையை இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா, இன்றைக்கி வைக்கிறவங்க இந்த அக்டோபர் மாதம் முழுக்க நீங்கள் விதைகள் வைக்கலாம். யார் யாரெல்லாம் விதைகள் வைக்கிறீங்களோ விதைச்சிட்டு அவங்க அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மை ஃபில் பண்ணாங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகி இதுக்குள்ளே வந்துடும். எல்லாருமே இதை பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.